டாஸ்மாக் கடைகளில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் நோக்கி பேரணி நடத்தினர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். சென்னை எழும்பூர் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் நோக்கி பேரணி நடத்திய டாஸ்மாக் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. டாஸ்மாக் கடைகளில் 23 வருடங்களாக தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றி வரும் மாற்றுத்திறனாளிகளை அரசாணைப்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும், மற்ற துறை நிறுவனங்களில் சம்பளத்துடன் பயணப்படி 2500 ரூபாய் வழங்குவதைப் போல டாஸ்மாக் கடைகளிலும் பணிபுரியும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் எனவும், மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று காலியாக உள்ள இடைநிலை உதவியாளர் பணியிடத்தை உடனடியாக நிரப்ப வேண்டும், பணியிட மாறுதலில் திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் மாற்றுத்திறனாளி பயனாளர் நலச்சங்கம் இன்று எழும்பூரில் போராட்டத்தை பேரணியாக நடத்தினர். அப்போது மாற்றுத்திறனாளிகள் பேரணியாக எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை நோக்கி வந்தபோது தடைமீறி சென்றதால் போலீசார் அவர்களை கைது செய்து சென்னை எழும்பூர் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்கு பேரணியாக சென்றவர்களை கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய கூடத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதே சமயம் இந்த பகுதியில் பேரணி நடத்துவதற்காக எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கவில்லை என்று போலீசார் தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது. அதே சமயம் இது குறித்து பேசுகையில் அந்த டாஸ்மாக் மாற்றுத்திறனாளிகள் பேசுகையில், டாஸ்மாகில் 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தொகுப்பூதியம் அடிப்படையில் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களுக்கு அரசாணைப்படி உடனடியாக அரசு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் எனவும், 2 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிபவர்களை சிறப்பு தேர்வு நடத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தமிழகம் முழுவதும் நாங்கள் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். தங்களது கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதே சமயம் இது பேரணியாக நடந்த இந்த போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இது ஒரு காத்திருப்பு போராட்டம் போலதான் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். நாளையும் நாங்கள் போராட்டத்தை நடப்போம் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டு அருகில் உள்ள சமுதாய கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி வினோத்.